ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம லைஃப்ல எல்லாருமே நம்ம உதவி கேட்டு கூட நமக்கு இது பண்ணலையே அப்படின்னு யோசிச்சிருப்போம். இந்த கதையை கேளுங்களேன். ஒரு குருவியும் மரமும் நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க. அந்த குருவி போய் உன்னோட மரத்தில் நான் கூடு கட்டிக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த மரம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுது. இல்லை, என்னோட குஞ்சுகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது, மழை பெய்யுது, அதனால கொஞ்ச நாள் மட்டும் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வேண்டவே வேண்டாம்னு சொல்லுது அந்த மரமும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. அந்த குருவியும் நம்ம உதவி கேட்டப்ப செய்யாத இவன்லாம் நமக்கு நல்ல நண்பனே கிடையாதுன்னு கோவத்தில் இன்னொரு மரத்தில் உதவி கேட்டு கூடு கட்டிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு மழை வெள்ளம் வருது. அதில் இந்த குருவி கூடு கட்ட கேட்ட மரமும் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுது. இந்த குருவிக்கு ஒரே சந்தோஷம். பாத்தியா, நான் அன்னைக்கு கூடு கட்ட இடம் கேட்டப்பே நீ தந்திருக்கலாம்ல, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்னு சொல்லி சிக்கிது. என்னோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட வேர்க்கால்கள் இருந்த பலம் எல்லாமே போயிடுச்சு. மண் சரிவு அதிகமாக இருந்ததும் எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படி கொஞ்ச நாள் வெள்ளத்தில் நான் அடிச்சுட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீயாவது நல்ல மரத்தில் கூடு கட்டட்டும்னு, நீ நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுது. இப்போ அந்த குருவி ரொம்பவே வருத்தப்படுது. அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்த்தா தான் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்றது நமக்கு புரியும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், புரிதல் இருந்துச்சுன்னா எந்த உறவுலையும் பிரிதலே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.